Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நாம் 12th 5th சாப்டர் சரியா சாமி அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் 5.2ல் 8th ஃபஸ்ட்டு சம் நல்லா பார்த்துக்க சொன்னேன். ஃபைண்ட் சென்டர், ஃபோக்கஸ், வெர்டெக்ஸ் அண்டு டைரக்ட்ரிஸ் ஆஃப் த எலிப்ஸ். x minus 3 whole square divided by 225 plus y minus 4 whole square divided by 289 equal to 1. இதுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்? சென்ட்ரு, ஃபோக்கஸு, வெர்டெக்ஸு, டைரக்ட்ரிஸ்லாம் கண்டுபிடிக்கணும். சன்னு கொடுத்துருக்கிற சம்மை எழுதிக்கலாம். x minus 3 whole square divided by 225 plus y minus 4 whole square divided by 289. கண்ணு பெருசாக பார்த்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம பாடம் ஒய் ஆக்சிஸ் மேலே தான் போடணும். நம்ம ஃபார்முலா ஒய் ஆக்சிஸில் தான் எழுதணும். ஏன்னா ஒய் ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ், அதுதான் பெருசு. அப்போ இப்போ இது பற்றியா நம்ம எடுத்துக்கலாம். அந்த எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது பற்றி அதை கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. அப்போ தான் உனக்கு ஈஸி, இல்லைன்னா குழம்பி போயிடுவேன். அதே மாதிரி நம்ம கணக்கு ஃபார்மேட்டில் நம்ம ஃபார்முலா வடிவத்தில் கொண்டுக்கிறதுக்கு. அப்போ ஒய் மைனஸ் 4 வந்து கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கோ ராஜா. அப்போ உன்னுடைய கணக்கு எப்படி மாறும்? இது கேபிட்டல் எக்ஸு, இது கேபிட்டல் ஒய். அப்போ நம்ம கணக்கு கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 225 ப்ளஸ்ஸு கேபிட்டல் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 289 ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். புரியுதா தங்கம்? இது இப்போ பார்த்தா இது ஏ ஸ்கொயர்டு, ஏன்னா பெரிய நம்பர் தானே ஏ ஸ்கொயர்டு. அப்போ ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 289. அப்போ ரூட் எடுத்தால் ஏ ஈக்குவல் டு 17. அதே மாதிரி பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 225. ரூட் எடுத்தோம்னா பி வந்து 15. புரியுதா தங்கம்? கண்ணு நான் ஒன்றுமே பண்ணலை. இதை எக்ஸ் மைனஸ் 3 கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், ஒய் மைனஸ் 4 கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். அப்புறம் பெரிய நம்பர் ஏ ஸ்கொயர்டுன்னு எடுத்து ஏவை கண்டுபிடிச்சேன், சின்ன நம்பர் பி ஸ்கொயர்னு எடுத்து பியை கண்டுபிடிச்சேன். இப்போ எசென்ட்ரிசிட்டி இ வந்து ரூட் ஆஃப் 1 மைனஸ் என்ன பி ஸ்கொயர்டு டிவைடட் பை ஏ ஸ்கொயர். அப்போ இ ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ளே சமே 1 மைனஸ் 225 டிவைடட் பை 289. கிராஸ் மல்டிபிள் பண்ணி 289, அதில் 225 கழிச்சின்னா வேறு 9ல் 5 போச்சுன்னா 4, 8ல் 2 போச்சுன்னா 6, 64 டிவைடட் பை 289. ரூட் எடுத்தீங்கன்னா சாமி 64க்கு ரூட் எடுத்தால் 8, 289க்கு ரூட் நீக்கணும்னா 17. அப்போ எசென்ட்ரிசிட்டி இ என்ன வந்துருச்சு? 8/17. புரியுதா தங்கம்? ஏ ஸ்கொயர்டு என்ன, பி ஸ்கொயர்டு என்ன, எசென்ட்ரிசிட்டி என்னன்னு போட்டுட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா போடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாமி சென்டர் போட்டிருக்கணும், வெர்டெக்ஸை போட்டுட்டேன். சரி பரவாயில்ல கண்ணு. வெர்டெக்ஸ் அப்படிங்கும்போது ஏ, புரியுதா? அப்போ கண்ணு ஒய் ஆக்சிஸில் தான் ஃபார்முலா எழுதணும். அப்போ நான் பாருங்க அட்டவணை போட்டிருக்கேன். இது கேபிட்டல் எக்ஸு, கேபிட்டல் ஒய்யு, கேபிட்டல் எக்ஸ் என்னென்னு எடுத்திருக்கேன் எக்ஸ் மைனஸ் 3, கேபிட்டல் ஒய்யு ஒய் மைனஸ் 4. இப்படி போட்டிங்கன்னா உனக்கு தப்பே வராது சாமி. இப்போ நம்ம ஃபார்முலா இந்த சைடெல்லாம் ஃபார்முலா ராஜா, இந்த சைடு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ வெர்டெக்ஸுக்கான ஃபார்முலா ஒய்ஹெச்சில் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. அப்போ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பாரு 17. புரியுதா? அப்போ இது கேபிட்டல் எக்ஸு, பாயிண்ட் அப்படின்னாவே எக்ஸு ஒய் தானே ராஜா. இது கேபிட்டல் எக்ஸு, இது கேபிட்டல் ஒய். அப்போ இந்த சைடு கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 0வை போடு. இப்போ 0 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3, மைனஸ் 3 இந்தாண்ட வந்தால் ப்ளஸ் 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 வந்துருமா ராஜா? அதே மாதிரி கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 17 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4, மைனஸ் 4 இந்தாண்ட வந்தால் ப்ளஸ் 4. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 17 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஒய் தங்கம். இப்போ பாரு ரெண்டுமே ப்ளஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ளஸ் 17 ப்ளஸ் 4னா 21, ஒய் ஈக்குவல் டு 21 வரும். அடுத்து மைனஸ் 17 ப்ளஸ் 4னா பெரிய நம்பருடைய குறி மைனஸு, 17ல் 4 கழிச்சா 13. அப்போ ஒரு வெர்டெக்ஸு 3, 21, இன்னொரு வெர்டெக்ஸ் 3, மைனஸ் 13. புரியுதா சாமி? அடுத்தது நம்ம போடுறது சென்டர். சென்டர் வந்து என்ன?
கண்ணா நான் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ன்னு மாற்றிருக்கேன். இதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபார்முலா எழுதுறேன். சென்டர் 0,0. அப்போ இது கேபிட்டல் எக்ஸு, இது கேபிட்டல். கண்ணா இந்த எல்லாமே ஃபார்முலா ராஜா. ஃபார்முலா எழுதுனீங்கன்னா தான் இங்கே டக்குன்னு பிரதிக்கும். அப்போ கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 போடு ராஜா. அப்போ 0 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3. மைனஸ் 3 இந்தாண்ட போச்சுன்னா ப்ளஸ் 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. அதே மாதிரி கேபிட்டல் ஒய் 0வா. அப்போ 0 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4. மைனஸ் 4 இந்தாண்ட வந்தால் ப்ளஸ் 4. அப்போ ஒய் ஈக்குவல் டு 4. அப்போ சென்ட்ரு 3,4. இது புரியுதா ராஜா? அதே மாதிரி ஃபோக்கஸ். கண்ணு ஃபோக்கஸ் பாரு ஒய்ஹெச்சில் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. இதான ஃபார்முலா ஒய்எக்ஸில். அப்போ F0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பாரு 17. நம்ம இ வந்து 8/17. 17 அடிச்சுக்கலாம். அப்போ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. இது கேபிட்டல் எக்ஸோடைய வேல்யூ, இது கேபிட்டல் ஒய்யோடைய வேல்யூ. கேபிட்டல் எக்ஸ் 0 அப்படின்னு இந்த சைடு பிரதியிடு. அப்போ 0 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3. அப்போ மைனஸ் 3 இந்தாண்ட போனால் ப்ளஸ் 3 ஆயிரும் சாமி. அதே மாதிரி கேபிட்டல் ஒய்க்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 8ன்னு இங்கே போடு. ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4. அப்போ மைனஸ் 4 இந்தாண்ட வந்தால் ப்ளஸ் 4. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஒய். ப்ளஸ் 8 ப்ளஸ் 4னா 12 வரும் தாங்க. அடுத்தது மைனஸ் 8 பாரு. மைனஸ் 8 ப்ளஸ் 4னா பெரிய நம்பருடைய குறி மைனஸ். 8ல் 4 போச்சுன்னா 4. அப்போ ஒரு ஃபோக்கஸ் 3,12. இன்னொரு ஃபோக்கஸ் 3,-4. இது புரியுதா ராஜா? அதுக்கு அடுத்தது டைரக்ட்ரிஸ். டைரக்ட்ரிஸ் பாரு. நம்ம ஒய் ஆக்சிஸ் தானே மேஜர் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பார் சாமி 17. இ வந்து 8/17. கீழே இருக்கிற ஃப்ராக்ஷன் மேலே போகும்போது தலைகீழாக மாறும். அப்போ 17 பெருக்கிட்டீங்கன்னா 289. அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 289 டிவைடட் பை 8ன்னு வரும். ஒய் மட்டும் இருக்கிறதுனால ஒய்யில் மட்டும் போடு தங்கம். அப்போ ஒய்க்கு பதிலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 289 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு பாரு ஒய் மைனஸ் 4. மைனஸ் 4 இந்தாண்ட வந்தால் ப்ளஸ் 4. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும் கண்ணு. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணினா ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 289 ப்ளஸ் 8 4s are 32 டிவைடட் பை 8. இப்போ ஒய் ஈக்குவல் டு 2 வேல்யூ கிடைக்கும் பாரு ராஜா. ஒன்று ப்ளஸ் 289 ப்ளஸ் 32 கூட்டினீங்கன்னா 321 வரும் ராஜா. நான் சொல்கிறது புரியுதா? அப்புறம் இதே மைனஸ் 289 ப்ளஸ் 32 எடுத்தால் பெரிய நம்பருடைய குறி மைனஸ்ஸு. இப்போ 289லேருந்து 289லேருந்து 32 களி. வேறு 9ல் 2 போச்சுன்னா 7, 8ல் 3 போச்சுன்னா 5, இந்த 2. அப்போ 257 டிவைடட் பை 8. இதுதான் நமக்கு டைரக்ட்ரிஸ். புரியுதா தங்கம்? இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு இந்த சைடெல்லாம் ஃபார்முலாவில் பிரதியிடு. இது கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய். அதை கொண்டாந்து ரைட் சைடில் கேபிட்டல் எக்ஸுக்கும் கேபிட்டல் ஒய்யுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்மால் எக்ஸு ஸ்மால் ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா உனக்கு தேவையானது வந்துடும். இப்போ இதுக்கான படம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஒய் ஆக்சிஸ் தானே மேஜர் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ் போட்டுறோம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ பாரு சென்ட்ரு 3,4. புரியுதா தங்கம்? அடுத்தது ஃபோக்கஸ் பாரு F1 வந்து 3,21 மேலே இருக்கும். அதே 3,-13 கீழே இருக்கும். புரியுதா சாமி? அப்புறம் வெர்டெக்ஸு 3,21. இது சாரி 3,12 ராஜா. 3,12 ஒன்று ஃபோக்கஸு 3,12, இன்னொன்று 3,-4. புரியுதா? அப்புறம் வெர்டெக்ஸு பாருதா சென்டர் வந்து 3,4 ஃபோக்கஸு 1 3,12. இன்னொரு ஃபோக்கஸ் கீழே இருக்கிறது 3,-4. அதே மாதிரி வெர்டெக்ஸு ஏ வந்து 3,21 மேலே 3,-13 கீழே. டைரக்ட்ரிஸ் ப்ளஸ்ஸு பாசிட்டிவாக இருக்கிறது மேலே இருக்கும், நெகட்டிவாக இருக்கிறது கீழே இருக்கும். இவ்வளோதான் ராஜா. இது ஒன்றுமே கிடையாது. நீ ஜஸ்ட் இங்கே கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா எழுதுனீனாவே போதும்.
அதை அப்படியே ஸ்மால் ஆக்சிஸில் பிரதியிடணும். புரியுத தங்கம்? இதில் வந்து எகைன் இன்னொருக்கா நான் உனக்கு விளக்குறேன். உனக்கு ஏதாச்சும் குழப்பம் இருந்தால் பாரு. தங்கம் x-3 கேபிட்டல் எக்ஸ்னு வச்சுக்கோ. அப்போ தான் ஃபார்முலா எழுதுறதுக்கு நமக்கு ஈஸி. y-4 கேபிட்டல் ஒய்னு வச்சுக்கோ. பெரிய நம்பரு a², சின்ன நம்பரு b². அப்போ a என்ன b என்ன? இதில் இருந்து எசென்ட்ரிசிட்டி ரூட் ஆஃப் 1 - b² டிவைடட் பை a² போட்டால் எசென்ட்ரிசிட்டி உனக்கு வந்துடும். E கிடைச்சி போயிடும். இன்னமே வந்து பாசாமே நம்ம ஒய் ஆக்சிஸ் ஃபார்முலா தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னா ஒய் ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ். அப்போ சென்ட்ரு 0,0, இது கேபிட்டல் எக்ஸு, இது கேபிட்டல் ஒய். அப்போ நாம் எடுத்த கேபிட்டல் எக்ஸ் x-3ன்னு எடுத்தோமா, கேபிட்டல் ஒய் y-4ன்னு எடுத்தோமா, கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டு ஸ்மால் எக்ஸை கண்டுபிடி, கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக 0. புரியுதா சாமி? 0 போட்டு ஸ்மால் ஒய் கண்டுபிடி, சென்டர் தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் ஒய் அச்சு மேலேனா 0, +r-a. அப்போ 0, +r-a பார்த்தீங்கன்னா 17. அப்போ கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டு ஸ்மால் எக்ஸ் கண்டுபிடி, கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக +r-17 போடு. அப்போ ஒய்க்கு 2 வேல்யூ கிடைக்கும். அப்போ 2 வெர்டெக்ஸ் கிடைக்கும். இதில் எக்ஸ் ஃபிக்ஸடு சாமி, ஒய்க்கு தான் 2 வேல்யூ. அதே மாதிரி தான் ஃபோக்கஸ் ஒய் ஆக்சிஸ் மேலே 0, +r-ae, 0, +r-a17, e 8/17, 17 17 அடிபட்டு போயிடும். அப்போ 0, +r-8ன்னு வரும். அப்போ இது கேபிட்டல் எக்ஸ் வந்து 0ன்னு போட்டு ஸ்மால் எக்ஸை கண்டுபிடி, கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக +r-8 அப்படின்னு போட்டு ஸ்மால் ஒய் 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். புரியுதா? ப்ளஸில் 1 வரும், மைனஸில் 1 வரும். அப்போ 2 ஃபோக்கஸ். இதே தான் டைரக்ட்ரிஸ். டைரக்ட்ரிஸ் போட்டிங்கன்னா y = +r-a/e, a17, e வந்து 8/17. இது மேலே போகும்போது 289 டிவைடட் பை 8ன்னு +r-. அப்போ y மட்டும் இருக்கிறதுனால ஒய்யில் மட்டும் பிரதியிடு. அப்போ கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக +r- 289 டிவைடட் பை 8 = y-4. -4 இந்தாண்ட வந்தால் +4. அதை வந்து நீ கிராஸ் மல்டிபிள் பண்ணி சுருக்கு. அப்போ ஒய்க்கு உனக்கு 2 வேல்யூ கிடைக்கும். புரியுதா? அப்புறம் படத்தில் டினோட் பண்ணு. இவ்வளோதான் ராஜா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தெரியலனா கேளு. இது முக்கியமான கணக்கு, 5 மார்க் கணக்கு. தேங்க்யூப்பா.